ஹாய் buddies, நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட் கேவ் டெம்பிளில் தான் வந்து இருக்கோம். இந்த டெம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரத்துலேருந்து துடியலூர்லேருந்து பெரியநாயக்கம்பாளையம் அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் டிஃப்ரென்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியர் நரசிம்மநாயக்கம்பாளையம் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம திருமாலூர் அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இந்த கோவிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைமிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஆனால் இங்கே வந்து இதோட ரூட் வந்து பார்த்திங்கன்னா திருமாலூரில் இருந்து ஸ்ட்ரைட்டாக உள்ள போகிற ரோட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மண் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ரோட் கிடையாது, கொஞ்சம் காட்டு பகுதி தான். கொஞ்சம் போகிறவங்க வந்து கொஞ்சம் சேஃபாக போகிற மாதிரி இருந்தால் போய்க்கலாம். மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் 2 வீலர் அண்ட் கார் மட்டும்தான் போகும். பஸ்ஸு ஃபெசிலிட்டி அவ்வளோவா கிடையாது. நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி கோவனூர்னு சொல்லுவாங்க, அந்த பஸ் வந்து முன்னாடியே வேணால் இறங்கிக்கிற மாதிரி வேணால் ஃபெசிலிட்டி இருக்குது. உள்ளே வந்து ஃபுல்லாக போகிற மாதிரி அளவு கிடையாது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பூங்கோல் தாயார் அப்படிங்கிற அரங்கநாயகி அம்மன் கோவில் தான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த கோவில் வந்து கட்டப்பட்டிருக்காங்களாமா. இங்கே வந்து அந்த கோவிலில் அந்த மேலே இருக்க அந்த குகையிலே வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற வரைபடங்கள் வந்து கோவில் ஹிஸ்ட்ரி பற்றி நிறையா சொல்லுது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் வந்து அங்கே நடக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 200க்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் நம்ம போகிற வழி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக தண்ணி வந்து அந்த படி ஃபுல்லுமே வந்துகிட்டே இருக்குது. நீங்களே பார்க்குறீங்களா எப்படி இருக்குது அப்படிங்கிறத. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக அப்படியே வந்து நாங்களாக நடக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குங்கிறது. அந்த லைன் ஃபுல்லுமே வந்து மேலே அந்த பாறையில் வந்து அந்த அம்மன் குகைக்கு மேலே தான் வந்து தண்ணி வந்து வழியறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அதை கவர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நாமளும் வந்து அங்கே போயிருக்கோம். எப்படி இருக்குங்கிறத நீங்களே வந்து ஃபுல் வீடியோவை வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஓகே, வாங்க போகலாம். சுற்றி வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே பாருங்கள், ரொம்பவே சூப்பராக நல்லா இருந்தது. ஆனால் நாங்கள் போனப்போ அவ்வளோவா வந்து க்ரௌட் எதுவும் இல்லை. ஏதோ ஒரு 1-2 பேர் 4-5 பேர் வண்டி நிறுத்திருந்தாங்க. ஸோ அப்புறம் நாமளும் வந்து போனோம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வனத்தினர் வந்து உள்ளே வந்து ரொம்ப ஓவர் இதில் வந்து உள்ளெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு ரொம்ப லாங்கில் உள்ளெல்லாம் போனால் வந்து நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. முன்னாடி போர்டில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ வந்து கொஞ்சம் நம்ம கூட்டமாக போகிறது சேஃப். இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா யானை நடமாட்டம் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதனால் போகிறவங்க வந்து கூட்டமாக போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு போயிட்டு வர்றதும் ரொம்பவே சேஃப். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியர்பை வந்து ஸ்டெப்ஸ் கிட்ட வந்து ரீச் ஆகிட்டோம். அந்த இதோட வியூ வந்து நான் உங்களுக்கு அந்த கோயிலில் சுற்றின சரௌண்டிங் பாருங்களேன், எவ்வளோ காடு மாதிரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். நான் போன டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் தான் வந்தார். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயில் நியர்பை நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மேலே போனோம் அப்படின்னா டெம்பிள் வந்து ரீச் ஆகிடுவோம். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா பூங்கோல் தாயார் அரங்கநாயகி அம்மன் வந்து இருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆனால் நம்மளோட பேட் லக், நம்ம போனப்போ வந்து பார்த்திங்கன்னா வெயில் சீசனாக இருந்ததுனால தண்ணி வந்து வரல. அந்த பாறைக்கு மேலே தான் வந்து தண்ணி வந்து ஃபுல்லாமே வந்து நல்லா அந்த இடத்துல வந்து கொட்டுமா. அங்கே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குமா. நம்மளோட பேட் லக் தண்ணி வரல. ஆனால் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வந்துச்சுன்னா மழை டைமில் போனோம் அப்படின்னா தண்ணியோட பார்க்கலாமா. இது பாருங்கள், அதை இதுக்கு மேலே தான் வந்து தண்ணி வந்து ஃபுல்லாக அப்படியே லைட்டாக சாரல் மாதிரி வந்து கொட்டும். நல்லா இருக்குங்க. ரொம்ப அந்த தண்ணி இருந்தப்போ போயிருந்தோம்னா இன்னுமே ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா குகைக்குள்ளே உள்ளே படுத்து போய் உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் வெளியே வர மாதிரி இருக்கும். ஓகே, வாங்க நம்மளும் உள்ளே போய் எப்படி அம்மன் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இவங்க தான் வந்து உங்கள் தாயார் அரங்க நாயக்கி அம்மன். எல்லோரும் நீங்களும் வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்குள்ளே போயிட்டு ஃபுல்லாக அதை நான் சுற்றி கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறதுக்காக நிறைய பேர் கல்லெல்லாம் அடுக்கி வச்சு வேண்டுதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது லைட்டாக உள்ளே போயிட்டு வரக்கு. ரிட்டன் வெளியே வரும்போது லைட்டாக நிமிர்ந்து கூட இது பண்ண முடியாது போல். அப்படியே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நானும் ரிட்டன் வெளியே வந்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் இனிமேல் பார்த்துட்ருக்கீங்க. முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாண்டி சந்திரி. இந்த மாதிரி ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கான நன்கொடை கொடுத்தவங்களோட ஹிஸ்ட்ரி அதெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. சுற்றி ஃபுல் வியூவுமே வந்து பார்த்துட்டு ஃபைனலாக வீடியோ வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னுமே நிறைய நல்ல நல்ல வீடியோவில் வந்து நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, டாடா, பை பாய். ஃபுல் வீடியோ வந்து இன்னும் இருக்குங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்ச வரைக்குமே கொஞ்சம் இயர்லி டைமிங்லேயே வந்துட்டு போயிட்டு வந்துடுங்க. ஏன்னா அது வந்து ரொம்பவே காடு பகுதியாக இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு சேஃப் கிடையாதுங்கிறதுனால முடிஞ்ச வரைக்குமே வந்து கொஞ்சம் இயர்லி. ஏன்னா அங்கே வந்து ரோடும் கிடையாது, மண் ரோடாக தான் வந்து இருக்குது. அப்படிங்கிறனால நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரம் ரிட்டர்ன் வர்றது ரொம்பவே சேஃப். ஓகே. மேலேருந்து கொட்டின தண்ணி ஃபுல்லுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே கீழே தீத்த மாதிரி சேவ் ஆகியிருக்கு. அங்கே பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது. அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து அந்த தண்ணி ஃபுல்லாக பயங்கர பெருசாக குட்டை மாதிரி தண்ணி ஃபுல்லாமே நல்லா சேர்ந்து இருந்தது. அப்போ தண்ணி எந்தளவுக்கு இங்கே நிறையா வந்திருக்கும் போல் இருக்குது. ஓகே, டாடா, பை பாய்.